நம்ம 2 வருஷம் ஆகும். இதுக்காக 2 வருஷம் ஆகும். 2வது நாள் உட்கார்ந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை, என்ன சலுகை, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை, இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதுகாப்பு, கிறிஸ்துவர்களுக்கு என்ன பாதுகாப்பு, ஒவ்வொரு மாநிலத்திலையும் மொழி சிறுபான்மை இருக்காங்க. இது தமிழ்நாடு, இங்க தெலுங்கு இருக்காங்க, கன்னட இருக்காங்க, அவர்களுக்கு பாதுகாப்பு. அதான் சிறுபான்மை இன்ஸ்டிடியூஷன். அப்ப மொழி சிறுபான்மைக்கு என்ன, மத சிறுபான்மைக்கு என்ன, எந்த சாதிக்கு என்ன உரிமை, அப்ப மாநிலத்துக்கு என்ன பொறுப்பு, சட்டமன்றத்துக்கு என்ன உரிமை, யாருக்கு வாக்காளர் பட்டியல், இந்த தேர்தல் நடத்துறது தேர்தல் கமிஷன், தேர்தல் ஆணையம், அப்புறம் நாடாளுமன்றம், அப்புறம் சட்டமன்றம், இவங்க சட்டம் தான் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இவ்வளவு எழுதி யாருக்கு என்ன வரம்பு, யாருக்கு என்ன உரிமை, யாருக்கு என்ன எல்லை, இவற்றையெல்லாம் 2 ஆண்டு காலம் உட்கார்ந்து தீர்மானித்து அரசியல் சட்டத்தினுடைய விளைவுதான். எத்தனையோ வேறுபாடு இருந்தாலும் நாம் இந்தியாவாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் கொடுத்த அரசியல் சட்டம், அரசியல் சட்டம், அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டம் வந்து மதசார்பற்ற நாடுன்னு சொல்லுது. அந்த அரசியல் சட்டம் சோசியலிச நாடுன்னு சொல்லுது. அது புரியாது. அப்ப இந்த அரசியல் சட்டம் இருக்கிற வரைதான் தாழ்த்தப்பட்டவங்க பாதுகாப்பு, பிற்படுத்தப்பட்டவங்க பாதுகாப்பு, இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு. இதை எடுத்துவிட்டால் இது ஒரே மதம், ஒரே மொழி, இந்தி சமஸ்கிருதம், ஒரே மதம், இந்து மதம், ஒரே உடை, ஒரே உணவு, ஒரே தேர்தல், ஒரே பண்பாடு, அது பேர் பாரத பண்பாடு என்று உருவாக்குகின்ற இந்த முயற்சியில் தான் ஒவ்வொரு மாநில கட்சியாக அழித்துக் கொண்டே சிதைத்துக் கொண்டே வந்து கடைசியில் ஒரே தேசிய கட்சி, அதை எதிர்க்கிறது ஒரே தேசிய கட்சி. இந்த எல்லையை போக்கி நகர்கிற நகர்வை தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் இந்த ஒரு மனிதரை தவிர யாரும். அதனால அரசியல் சட்டத்தினுடைய எல்லா அமைப்புகளும் ஞாபகத்தில் இருக்கு. நீ ஒண்ணு இல்ல, இப்ப நீ இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. 96 கிருஷ்ணசாமி நீ என்ன கஷ்டப்படப்ப பிஎஸ்சி தெரியுமா, பிஎஸ்சி தெரியுமா, பிஎட் தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது. தேர்தல் அறிவிச்சாதான் வேட்பாளர் கூட்டத்தில் தேர்தலாவே ஆரம்பம். எல்லாம் நமக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாமே எல்லாம் கொடுத்து அப்ப தேர்தல் ஆணையம் எப்படி வருது, தப்பு பண்ண முடியாதுன்னா அதை கண்டிக்கிறது நாம இருக்கோம். இப்ப தேர்தல் ஆணையமே தப்பு பண்ணும். தேர்தல் ஆணையமே தப்பு பண்ணா நம்மளுக்கு குணமாக இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையம் குணமாக இருக்கிறது நாம கொடுக்குறோம், நமக்கு ஈஸியா இருக்கும். அந்த தேர்தல் ஆணையம் நானே சொல்றேன். ஊர்ல போலீஸாருக்கு யோகியம் இருந்தா அதான் திறந்து வைக்கலாம். போலீஸாருக்கு 2 கூட்டு போட வேண்டியது அதானே. இப்ப தேர்தல் ஆணையமே திருடலாகி போட்டதால் இப்ப நம்ம வீட்டை பக்கம் கொடுக்க வேண்டிய அரசு பண்ணா இவ்வளவு பேப்பர்கள், இவ்வளவு பணி, இப்படிப்பட்ட சூழலில் இந்தியா சிக்கி தவிக்கிற போது இதை காப்பாற்றக்கூடிய ஒரே இயக்கமாக திராவிட முன்னேற்றம் இருக்கிறது. எனவேதான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தேர்தலை தமிழ்நாட்டுக்கான தேர்தலாக பார்க்காதீங்க. இந்த தேர்தலை நமக்கு என்ன